வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவலூர் மாரியம்மன் தேரோட்ட விழாவில் கலந்துக்கிறதுக்காகவும் அந்த தேரோட்ட விழா நிகழ்வை உங்களுக்கெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்ற ஆவலோடும் நாம் கருவலூர் மாரியம்மன் தேருக்கு வந்திருக்கிறோம். இது தேர் 2வது நாளுங்க. ஒரு முழு சுற்றுவட்டம். அந்த சுற்றுவட்டத்தில் முதல் நாள் ஒரு பாதி, 2வது நாள் ஒரு பாதி, 3வது நாள் ஒரு பாதியாக பிரித்து இந்த தேர் இழுக்கிறாங்க. இந்த தேரில் இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேருங்க. சும்மா சின்ன தேரெல்லாம் கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய தேர். இது இழுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தேர் பார்த்துட்டே இருக்கலாங்க. இந்த தேரோட அழகையும் அது அசைந்தாடி வரும் அழகையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதனால தான் நம்ம வியூவர்ஸுக்கு இந்த தேரோட்டத்தை கண்டிப்பாக நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த தேர் ஒரு சில இடத்துல அப்படியே வரும்போது ஸ்டக்காகி நின்றுக்குதுங்க. இந்த ஸ்டக்காகி நிற்கும்போது இந்த தேருக்கு ஆடு பலி கொடுக்குறாங்க. ஆடு பலி கொடுக்குறாங்கன்னா வெட்டுறதெல்லாம் கிடையாதுங்க. ஆடு பலி கொடுப்பது எப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த உயிரோடு இருக்கிற ஆட்டை தலையை அந்த சக்கரத்துக்கு அடியில் கொடுக்குறாங்க. அந்த சக்கரம் அப்படியே நசுங்கும்போது அந்த தேர் அப்படியே நகருதுங்க. அந்த தலை நசுங்கும் காட்சிகள் இந்த வீடியோவில் இருக்குதுங்க. அது ரொம்ப சாதாரணமாகவே படமாக்கப்பட்டுக்கிறோம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக கவனம் கொடுத்தெல்லாம் படமாக்கவில்லை. அதனால் நீங்கள் பயப்படவெல்லாம் வேண்டியதில்லை, நார்மலாகவே பார்க்கலாம். இரண்டாவது நாள் நிகழ்வு கருவலூர் மாரியம்மன் தேர். கருவலூர் மாரியம்மா கண் கொடுக்க வேண்டுமாமான்னு எல்லாம் பாட்டு இருக்குதுங்க. அது இல்லாமல் இது ஒரு பழங்கால கோயில். கருவலூர் பாரம்பரியமிக்க ஒரு கோயில். இங்கே கண்ணுக்காக நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த கருவலூர் மாரியம்மன் கோயில் தீர்த்தத்தை நீங்கள் வாங்கிட்டு போய் கண்ணில் ஊற்றுனீங்கன்னா அந்த கண் நோய்கள் எல்லாம் சரியாகும்னு காலங்காலமாக இருக்கிற ஐதீகம். எனக்கு கூட சின்ன குழந்தைகளில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மாரியாத்தா வந்தால், அந்த பெரியம்மை பெரியம்மை சின்னம்மை வந்ததுன்னா இங்கே இருக்கிற கோவிலில் வேண்டிக் கொண்டு தீர்த்தம் வாங்கிட்டு அவங்க உடம்புல தெளித்தா அந்த அம்மை நோய்கள் சரியாகும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். காலங்காலமாக அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இங்கே செஞ்சுட்டு வராங்க. இந்த தேரோட்டத்தில் நம்மளோட வர்ணனைகள் பெரிதாக இருக்காது. நிகழ்வை மட்டும் பாருங்கள். தேவைப்படுமானால் அந்த இடத்துல நான் உங்கள் கூட கலந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை இந்த கடைகளை அமரப்படுத்தி சொல்றோம். கடைகள் எல்லாம் ஓரம் மத்தியத்துக்கு வரவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. குழந்தையெல்லாம் பாரு பிடிச்சிருக்கிறீங்க, சேஃப்டியா பிடிக்கணும். இல்ல
பொன்னிச்சாமி அடிச்சுடு. டிஎன் 66 பி 2913 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் எடுத்தாச்சா? பேர் பக்கமா வந்தாச்சு. அந்த கார் எடுத்தாச்சா? இப்ப அந்த ஒரு சிப்ஸ் கடை தம்பி ஒண்ணுதான் கொஞ்சம் உள்ளதாங்கப்பா. கொஞ்சம் இடம் பெருசா வேணும். கிளம்பி தன்னை கடை வரைக்கும் அடைஞ்சலா இருக்கும். உள்ள தண்ணிக்க பகுதியில இந்த குழந்தைகளா இருக்கிறீங்க, கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மஞ்சள் கலர் உடுமாலை கட்டிக்கிற அந்த பெரியவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுட்டு இருந்தாருங்க. எதுக்குடா இந்த ஆட்டுக்குட்டியை அவர் கையில் வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்டோம். அதாவது இப்போ இந்த தேர் வந்து நின்றுடுச்சுங்க, அது நகர மாட்டேங்குது. அதனால் இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலி கொடுத்தா தான் இந்த தேர் சக்கரம் நகரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த தேரை நகுத்துறவங்க வந்துங்க ஒரு 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 ஊர்க்காரங்க, 2 ஊர்க்காரங்க. அதாவது மேல்புறம் ஒரு ஊர்க்காரங்க அந்த நெம்புகோல் மாதிரி இருக்கிற அமைப்பில் வந்து அதை நகுத்துறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி. இப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து இந்த தேர் நகரில் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆட்டுக்குட்டியில் பலி கொடுக்குறாங்க. அதுவும் பலி கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் சக்கரத்தில் நகரும்போது அந்த ஆட்டுக்குட்டியோட தலையை அந்த சக்கரத்துக்கு இடையில் வச்சு அதை நசுக்கி, அதாவது இந்த எலுமிச்சங்காய் நம்ம கார் டயருக்குள்ளே வந்து வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டியோட தலையை வந்து வச்சு அதை நசுக்கிட்டு அதை ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் பார்க்குறக்கு சங்கடமாக தான் இருந்தது. இருந்தாலும் காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு, நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காலத்தில் தமிழ் மரபுப்படி பார்த்திங்கன்னா, போருக்கு போகும்போது பூசணிக்காயிலிருந்து ஆடு, மாடு, கோழி, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, அதாவது சேனாதிபதி அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஆடு, தளபதி அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாடு, அதே மாதிரி அரசர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மனிதனையவே பலி கொடுத்த நிகழ்வெல்லாம் வந்து நம்மளோட தமிழ் சமூகத்தில் இருந்திருக்குது. பாருங்கள், இந்த தேர் நகரும்போது அந்த ஆட்டை வந்து அவங்க பலி கொடுக்குறாங்க. அந்த மஞ்சள் உருமாலை கட்டியிருக்கிறவரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு. இந்த தேர் அந்த நசுங்கும்போது லேசாக ஒரு சக்கரம் அப்படியே ஒரு மாறுதுங்க. இதாக நசுக்கிட்டாங்க, அந்த ஆட்டை கொண்டு வராங்க. ஒரு செகண்டில் அந்த ஆடு வந்து
உயிர் போயிடுதுங்க. அது ஆடு வெட்டுற மாதிரி தான். நேற்று வந்து முதல் நாள் தேரில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. இரண்டாவது நாள் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். முதல் நாள் வந்து 10 ஆடுகள் வந்து இந்த மாதிரி பலி கொடுத்ததாக வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இன்றைக்கி வந்து 2 ஆடுகள், நான் பார்த்தது வரைக்கும் 2 ஆடுகளை பலி கொடுத்தாங்க. ஒன்று வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்னொன்று வந்து பின்னால் வர்ற வீடியோவில் வரும். ஆடு பலியாயிடுச்சு அப்படிங்கிற சோகத்தை விட இந்த தேர் வந்து இழுக்கிறதுக்காக பக்தர்கள் இவ்வளவு பேர், ஆண்களும் பெண்களும் நம்ம வந்து எப்படியாவது இந்த தேரை ஒரு தடவையாவது நம்ம இழுத்துறோணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடாமுயற்சியோடு நிற்கிறாங்க. யாருமே வந்து அந்த இடத்த விட்டு நகலிங்க, நான் இழுத்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த தேரை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட மட்டும் நாங்கள் வந்து கையில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் மற்றும் குழந்தைகள், ஆண்கள் அத்தனை பேருமே நின்றுட்டுருக்காங்க. காவல்துறை வந்து அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து எச்சரிக்கைகளையும் கொடுத்துட்ருக்குறாங்க. அருமையான நிகழ்வுங்க. இந்த தேர் வந்து இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்குது. தேரே முட்டி கொடுக்கறவங்க, தேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு சர்பத்து கொடுக்குறீங்க. தெற்கு வீதியில் இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும் அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு எல்லாம் தேர் இழுக்கிறவங்களை கொடுங்க. சும்மா அதுக்கெல்லாம் சர்பத்து கொடுக்காதீங்க. ஏப்பா தம்பி, சர்பத் கொடுக்கற தம்பி, வேடிக்கை வாங்குறா இருக்குல்ல. சண்டைக்காரன் கொடுங்க, சண்டைக்காரன் கொடுங்க. சண்டை போடுறது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காவல்துறை அன்பான வேண்டுகள், கூட்டம் அதிகமாக உள்ளதால் பெண்கள் பெண்ணுக்கு போட்டுங்க. அதே மாதிரி குழந்தைகளை கையில கட்டியே பிடிச்சி அழைச்சிட்டு போங்க. செல்போனு மணி பர்ஸ் உங்க பாதுகாப்புலயே வச்சுருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையும் வந்து தேர் ரொம்ப நேரமாக நின்றுடுச்சு, நகரவே மாட்டேன்னுடுது. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இப்போது மறுபடியும் ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த தேர் இனி நகரும்போது மறுபடியும் இந்த ஆட்டை பலி கொடுக்க போகிறாங்க. ரொம்ப நேரமாக நின்றுடுச்சுங்க. அவங்க சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான் போல் இருக்குது. இந்த ஆட்டை பலி கொடுத்தா அடுத்தது வந்து நகராது அப்படின்னு அந்த ஆட்டை தூக்கிட்டு வராங்க பாருங்க. அது கொஞ்சம் பெரிய ஆடு, நல்ல பெரிய ஆடு. பெண்கள் தாங்கள் அருகிலுள்ள தங்க நகை உடன் அழைத்து வந்துள்ள குழந்தைகள் மற்றும் செல்போன் மணிபர்ஸ் முதலியவற்றை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு அவினாஷி காவல்துறை சார்பாக தாரணியில் காரணம்தான் சாமிக்கெல்லாம் நோன்பு, நம்ம ஜனங்களுக்கும் நோன்பு, காற்றும் சாற்றிலே கிராம்பு, சாவக்கெடா கோழி பண்ணி சாகுதண்ணே தீங்கு என்று ஒரு புரட்சி கவிஞர் செல்வகுமார் அவர்கள் பாடியுள்ளார். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த ஆட்டை நசுக்கிட்டாங்க. பாருங்க, அந்த ஆடு இறந்து விட்டது. இந்த தலையை வந்து அப்படியே அந்த தேர் காலில் கொடுத்து நசுக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தேர் வந்து நகர்ந்து போகுது. இது ஒரு வித்தியாசமான நிகழ்வுங்க. இது நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். இதுக்கு முன்னே வந்து யாராவது பார்த்துருந்தால் இந்த கருவலூரை தவிர வேறு ஏதாவது ஊர்களில் இந்த மாதிரி நிகழ்வு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஆடு இறந்து விட்டது. ஆடு இறந்தது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம பாரம்பரிய மரபு சம்பந்தமான நிகழ்வுகளை வந்து நாம் வந்து மாற்றிக்க முடியாது. கடலூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கூட்டம் மிகுதியாக உள்ளபடியால் பெண்கள் தாங்கள் அனுப்பப்பட்ட தங்க நகை உடன் அழைத்து பக்தர்கள் அவ்வளவு பேருமே ரொம்ப ரொம்ப பக்தியோட இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா கருவலூர் மாரியம்மன் அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள், பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கடவுள். அந்த கோவிலில் நடக்கிற விழாவில், தேர் திருவிழாவில் வந்து ஒரு தேரை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பினை இருக்காது. மாகாளி அம்மன், மாரியம்மன் வந்து கருவலூர் மாரியம்மன் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேரை இழுக்க முடியும். இந்த நிகழ்வை பார்க்குறதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குதுங்க. ஏன்னா பின்னாடி வந்து இந்த தேரை நகர்த்துகிற ஒரு 2 ஊர்க்காரங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். அவங்க தான் அந்த தேரை நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான அந்த பணியை வந்து செய்கிறாங்க. அது ஒன்றும் சாதாரண வேலையெல்லாம் இல்லைங்க. நம்மளாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது. அவங்க அவ்வளவு வீரத்தோடையும் அவ்வளவு வலிமையோடையும் வந்து அந்த தேரை நகர்த்துறாங்க. அதே மாதிரி முன்னாடி அவ்வளவு பக்தர்களுமே வந்து அந்த தேரை நம்ம வடம் பிடிச்சி இழுக்கணும். நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பாக்கியம். இந்த மாரியம்மனோட தேரை இழுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த தேரை நகர்த்துறதுக்காக ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேருமே வந்து பக்தியோட நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், இழுக்கிறத பாருங்கள். இந்த தேர் வந்து பின்னாடி இருந்து அவங்க வந்து அந்த சன்னைன்னு சொல்கிறாங்க, அந்த நெம்புகோல் சிஸ்டங்க. அந்த நெம்புகோல் சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து அழுத்தும் போது அந்த தேர் நகருது. அதன் பிறகாக இவங்க வந்து அப்படியே அதை இழுக்கும்போது அந்த தேர் சும்மா ஒரு 5 அடி 6 அடி தான், அதுக்கப்புறம் நிறுத்தி மறுபடியும் தான் வருதுங்க தேர். கண்கொள்ளா காட்சி. ஆனால் உண்மையிலையுமே அடுத்த வருஷம் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க அடுத்த வருஷம் இந்த தேர் திருவிழாவை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த தேரை வந்து நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் இழுங்க. கருவலூர் மாரியம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். குரு மாறன் சென்னக்காரர்
பெரிய சென்னையில இருந்தா தேர்ந்து இல்லைன்னா வண்டி இருக்குது. கவனிங்க, நீங்க நடனம் ஆடும் பொழுது அந்த காலில் இருக்கிறது கொலுசு இந்த மாதிரிலாம் நீங்க அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் வந்து கழண்டு விட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காலில் இருக்கிற மெட்டி, இந்த கையில் இருக்கிற வளையல் அதெல்லாம் உங்களுக்கு முழு பாதுகாப்புல வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இல்ல காளி பாரதம் குறும்பானதுக்காரர் சென்னையை ஓடுறது இல்ல. நீ சென்னை ஓட்டு சேர்ந்து இருப்பேன். தம்பி அந்த புகை போடுற தம்பி இப்ப அது ஏதோ கார்பன் டை மோனாக்சைடு மாதிரி தெரியுது. இந்த புகை போடுறத அவாய்ட் பண்ணிக்க. நீங்க அந்த போடுற பகுதியினால மூச்சு திணறல் வருது. அந்த புகை போடக்கூடாதுங்க. ஏப்பா சென்னைக்காரெல்லாம் காவல்துறை சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல 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 கடலூர் மாரியம்மன் தேர்தலுக்கு பருவமடைக்கும் பஞ்சாயத்துக்கு அவினாசி காவல்துறை நண்பர்கள் கூட்டம் உள்ளபடியால் சென்று தாங்கள் அனுபவ மற்றும் உடன் அழைக்க வந்துள்ள குழந்தைகள் செல்போன் மனிதர் மரியாதை தங்கள் முழு பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அவினாசி காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகின்ற மீண்டும் அறிவிக்கின்றோம். கூட்டம் நெருங்கிய உள்ளபடியால் பெண்கள் தாங்கள் அணிந்து வந்துள்ள தங்க நகை மற்றும் செல்போன் மனிதர் மரியாதை மிகவும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவினாசி காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மற்றும் உடன் அழைத்து செல்ல குழந்தைகள் செல்போன் மணிகள் மரியாதை தங்கள் முழு பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
தேர் முன்னாடி போயிட்டு நல்ல கொஞ்சம் பின்னாடி இருந்தா போச்சு. அதுக்கு வழி விடணும். பார்த்து கவனமா இருந்து போறோம். இல்ல அப்படியே நாளைக்கு திருவிழாவுக்கு வருகை பெற்றுள்ள பொதுமக்களுக்கு அவிநாசி காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். கூட்டம் முழுவதியால் தாங்கள் அணிந்து வந்துள்ள தங்கநகை மற்றும் உடன் அணிந்து வந்துள்ள குழந்தைகள் தாங்கள் கொண்டு வந்துள்ள செல்போன் மணிபர்ஸ் மற்றும் உங்கள் ஆபரணங்கள் அனைத்தும் உங்கள் முழு பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அவிநாசி காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. பசங்களா பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வா. தேங்காவோட பை கீழே விடுங்க. பொதுமக்களுக்கு அவிநாசி காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். கூட்டம் அதிகமாக உள்ளபடியால் பெண்கள் தாங்கள் அழைத்து வந்துள்ள தங்க நகை மற்றும் உடன் அழைத்து வந்துள்ள குழந்தைகள் மற்றும் செல்போன் மணிபர்ஸ் போன்றவற்றை தங்கள் முழு பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அவிநாசி காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. செருப்பு போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடு. நம்ம 2 எழுத்து கொடுத்துக்கலாம். வச்சு ஆண்களுக்கு இல்லை கௌதமே குச்சி wait for it.
ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குடா இங்கே பார்த்தேன் ஆனினதான் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது நிஜம்தான் பையனைங்க சொன்னாங்க இல்லைங்க 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 போய் வெயிட் பண்ணுமா இங்க போட்டோம் சன்ன கட்டா போட்டோம் பாருங்க சன்ன கட்டா போட்டோம் சென்டர் போக வேண்டாம் பாருங்க சன்ன கட்ட நிக்கிறீங்க சன்ன கட்ட போட்டோம் குறுக்க யாரும் போக வேண்டாம் சன்ன கட்டா போதும் குறுக்க யாரும் போக வேண்டாம் சன்ன கட் போது குறுக்க யாரும் போக கூடாது பக்தர்களுக்கு அவினாசி காவல்துறை அன்பான வேண்டுகோள் கூட்டம் இங்கே உள்ளபடியால் வெயிட் பண்ணுங்க தம்பி எல்லாம் வெயிட் பண்ணு கண்ணகட்ட போகட்டும் பொதுமக்களுக்கு அவினாசி காவல்துறை அன்பான வேண்டும் சன்னக்கட்டை வந்து நீங்க இப்ப எடுத்து டைம்ல கொடுக்க யாரும் போகக்கூடாது இல்லண்ணா ஓ குழந்தைகளை கை முடியுமா கட்ட கால் போவார் Ah!
பக்கத்துல யாரும் வராதீங்க. சன்னக்கட்டை எடுத்துட்டு வர இடத்துல பக்கத்துல யாரும் வராதீங்க. அவங்க ஃப்ரீயா வேலை செய்ய விடுங்க. அப்படி வச்சுக்கிறாங்க. ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಸಣ್ಣಗಡ್ಡೆ ಇದು ಯಾರು ಬರ್ತಿರ್ಬೋದ ಇತ್ತಂಗಿರೋ ಮೇಲೆ ಒಂದು ಬಿಡುವರು ಅತ್ತಂಗಿರೋ ಮಾತ್ರ அந்த புகை போனதுப்பா தம்பி, இந்த மூச்சு தண்ணிகள் வரும், அதை அவிச்சு விடுப்பா. எப்ப அதை அவிச்சு விடு. இதே புகை போடுற தம்பி மூச்சு தண்ணிகள் ஆகும். அது கார்பன் டை மானாக்சைடு வாங்கி சேர்த்தது. அதை வந்து மூச்சு பண்ணாதீங்க.
ஆடுங்க. டிவியில் வரணும் பாடணும். சட்டை போடுற இடத்துல சுத்தி இந்த கை பிடிச்சா இருக்க முடியும். பின்னாடி பார்த்து வாங்க. பின்னாடி அவ்வளவு இடம் கிடக்குது. நீங்க அங்கேயே இருக்கீங்க. வண்டி எப்படி வேலை செய்யும்? வாங்க பின்னாடி. இங்க பாருங்க, இந்த கொஞ்சம் பின்னாடி வாங்க. பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தந்து விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தந்து விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புரியுங்க. பார்த்து காம்பவுண்ட் இருக்கு. தண்ணியோட முட்டி கட்டி கொஞ்சம் அந்த படம் லெப்ட் அப்படிதான்பா. அப்படி சொல்லுங்க தள்ளுங்க.
அதை பேசுறது பின்னாடி போனோம்னா எடுத்துட்டு போயிடலாம். பேசுறது பின்னாடி வருது வலுவிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஃபைனலாக தேர் வந்து இந்த 2வது நாள் முடிவில் எங்கே நிலைநிறுத்தணுமோ அந்த மேற்கு பகுதி, கோயிலோட மேற்கு பகுதி, மேற்கு பகுதியில் இப்போ நிலைநிறுத்துகிற இடத்துக்கு நம்ம பக்தர்கள் கடுமையான முயற்சியோட இந்த தேரை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஃபைனல். அதாவது அந்த ஒரு முக்கு மாதிரி மேற்கில் நேராக மேற்க வந்து வடக்க திரும்புகிற அந்த முக்கு. தேர் அசைந்தாடி வந்து கொண்டிருக்கிறது. தேரில் லைட் போடுறாங்க. அந்த தேரில் இருக்கிற அம்மன் அனைவருக்கும் தெரிகிற மாதிரி லைட் போடுறாங்க. இப்போ நம்ம கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. இந்த 2வது நாள் முடிவோட இந்த பகுதி. தேரை கொண்டு வந்து நிலை நிறுத்தி விட்டார்கள். பாருங்கள், தேர் வந்து அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த மேற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு திரும்புகிற இடம் இதுதான் அந்த ஃபைனல் மூமெண்ட்டு. தேரை நிறுத்தியாச்சுங்க. தேரை நிலைநிறுத்தியதன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவ்வளவு பேருமே கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. இப்போது தேரில் வந்து பூஜை ஆகுங்க. இந்த பூஜையான உடனே இன்றைய நிகழ்வு நிறைவு பெறும். இனி அடுத்த நிகழ்வாக தேர் மேலே இருக்கிற சுவாமி மாரியம்மன் அவர்களுக்கு தீபாராதனை மற்றும் பூஜைகள் நடைபெறும். அது முடிந்தவுடனே இன்றைய நிகழ்ச்சிகள் பெறுகிறது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இதே நேரம், அதாவது 4 மணி அளவில் மறுபடியும் வந்து அந்த முழு சுற்றுக்கு வந்து இந்த தேரை மறுபடியும் இழுக்க போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியும் வந்து வார்ஜோன் நேயர்களுக்காக நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். அருள்மிகு மாரியம்மன், கருவலூர் மாரியம்மன் அவர்களுடைய அருள் வார்ஜோன் நேயர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.